வெல்கம் டு கனா அகாடமி. கனா அகாடமிக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் எனக்கு மெடிக்கல் அட்மிஷன் கிடைக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல கிடைக்குமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அண்ட் டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்லயுமே நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்கு. அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இருக்கிற அதே ஃபீஸ்ல டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்ல நம்மளால படிக்க முடியுமா அப்படின்ற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் அது கிடைக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் அப்படி கிடையாது. டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்லயுமே லோ ஃபீஸ் காலேஜஸ்லாம் நிறைய இருக்கு. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்ட் யூனிவர்சிட்டிஸோட ஃபீஸ், அது இல்லாம பாண்டிச்சேரியில இருக்கிற டீம்ட் யூனிவர்சிட்டிஸான ஃபீஸ், அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ் இது ரெண்டுத்துலயும் இருக்கிற டீம்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கான ஃபீஸ் என்னங்கறத நம்ம பார்க்க போறோம். அண்ட் இதுல கம்மியா இருக்கிற காலேஜஸ் என்ன அப்படிங்கிற லிஸ்டையும் நான் உங்களுக்கு இன்னைக்கு தர போறேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ், சென்னையில இருக்கிற பாலாஜி மெடிக்கல் காலேஜ்ல லாஸ்ட் இயர் 2024க்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 27,50,000 அண்ட் இந்த வருஷத்துக்கான ஃபீஸ் பாத்தீங்க 2025க்கான ஃபீஸ் பாத்தீங்கன்னா 30,50,000. அண்ட் தென் ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ்க்கு பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 30 lakhs அண்ட் இந்த வருஷமும் அதே 30 lakhs தான் இருக்கு. அண்ட் எஸ்ஆர்எம் காலேஜ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் 25 lakhs அண்ட் இந்த வருஷம் 8 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. தென் பாரத் யூனிவர்சிட்டியோடது, பாரத் யூனிவர்சிட்டியில் லாஸ்ட் இயர் 25 lakhs இருந்தது, இந்த வருஷம் 27,50,000 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது 2,50,000 உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ்ல 25 lakhs போன வருஷம் இருந்துச்சு அண்ட் இந்த வருஷம் 27 lakhs, அதாவது 2 lakhs இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த வருஷம். அண்ட் தென் செட்டிநாட் மெடிக்கல் காலேஜ்ல 24,50,000 இருந்துச்சு லாஸ்ட் இயர் வரைக்கும் அண்ட் இந்த வருஷம் இது 27 lakhs ஆக்கியிருக்காங்க. ஸோ ஜேஆர் மெடிக்கல் காலேஜ் சென்னையில் இருக்கிற காலேஜுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2024ல 18 lakhs இருந்துச்சு. ஸோ 18 lakhs இந்த வருஷம் 2025ல 26 lakhs மாத்திருக்காங்க. அண்ட் ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜுக்கு 23 lakhs, இந்த வருஷம் 25 lakhs. அண்ட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம்ல இருக்கு. ஸோ அதனுடைய ஃபீஸ் 21 lakhsலேருந்து 23,50,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் பார்த்தீங்கன்னா 19,50,000 இருந்தது, 23 lakh இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் 19 lakhsலேருந்து லாஸ்ட் இயர் 90 lakhs இருந்தது, இந்த வருஷம் 21 lakhsக்கு மாத்திருக்காங்க. அண்ட் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ்ல பாத்தீங்கன்னா 21 lakhலேருந்து 21 lakh, அதே வேல்ஸ் யூனிவர்சிட்டியில இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு ஃபீஸ் இன்க்ரீஸ் ஆகல, அதே 21 lakhல இருக்கு. அண்ட் விநாயகா மிஷன்ல 21,50,000. ஸோ விநாயகா மிஷன் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும் போன வருஷத்தினுடைய ஃபீஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வருஷம் ஃபீஸ் டீடைல்ஸ் பத்தி இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அண்ட் நெக்ஸ்ட் ரொம்ப பக்கத்திலே இருக்கிற நம்மளோட பாண்டிச்சேரியில டீம்ட் யூனிவர்சிட்டிஸினுடைய ஃபீஸ் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். ஸோ இதுல மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ்ல 25,50,000 இருந்து இந்த வருஷம் 1 lakh இன்க்ரீஸ் பண்ணி 26,50,000 ஆக்கியிருக்காங்க. அண்ட் ஸ்ரீ லட்சுமி நாராயணால அதே மாதிரி 25 lakhsல இருந்து 26 lakhsக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அறுபடை வீடுல போன வருஷம் 21 lakhs இருந்துச்சு, இந்த வருஷம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. அண்ட் விநாயகா மிஷன் காரைக்கால்ல ஒரு விநாயகா மிஷன் இருக்கு, அது பாண்டிச்சேரிக்கு கீழே வரும். அண்ட் அதுல 19,50,000 போன வருஷம் இருந்திருக்கு, இந்த வருஷம் இன்னும் அவங்க காரைக்கால் கேம்பஸ்க்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல. அண்ட் இதை தாண்டி கர்நாடகா, நம்மளுடைய நெய்பரிங் ஸ்டேட்டான கர்நாடகால பாத்தீங்கன்னா we have ராஜேஸ்வரி மெடிக்கல் காலேஜ் பெங்களூர், எனப்போயா மெடிக்கல் காலேஜ் மேங்களூர், அண்ட் எஸ்டியு கோலார்ல இருக்கு. அண்ட் பிஎல்டிஇ பிஜாப்பூர், ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் பேகூர்ல இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா 23,50,000, 22 lakhs, 17 lakhs, 19 lakhs அண்ட் 18,46,000 லாஸ்ட் இயர் இருந்திருக்குது. கொஞ்சம் இன்க்ரீஸ், ஸ்லைட் இன்க்ரீஸ் ஆஃப் 1 lakh அந்த மாதிரி பண்ணி இந்த வருஷம் வந்து 24,40,000, 23 lakhs, 19,40,000, 19 lakh அண்ட் 18,80,000ல இந்த வருஷம் ஃபீஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல இருக்கிறதுல கம்மியா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் பேகூர்ல இருக்கிறது 18,80,000ல இருக்கு. அண்ட் தென் ஸ்ரீ சித்தார்த்தா மெடிக்கல் காலேஜ் தும்கர்ல ஒன்னு இருக்கு, அதுவும் 18,80,000. கஸ்தூர்பா மணிப்பால்ல இருக்கிறது 17,80,000. கஸ்தூர்பா மேங்களூர்ல இருக்கிறது 17,80,000 இந்த வருஷம் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் கேஎஸ் ஹெக்டே மேங்களூர்ல இருக்கிறது 17,78,000. அண்ட் ஜவஹர்லால் நேரு பெலகாவியில இருக்கிறது லாஸ்ட் இயர் 19 lakh இருந்திருக்கு, இந்த வருஷம் இன்னும் ரிலீஸ் பண்ணல. ஜேஎஸ்எஸ் ஜெகத்குரு ஜேஜிஎம்எம் ஹுபாலியில இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா 19,86,000, 17,55,000 இந்த மாதிரி உங்களுக்கு 17 lakhs வரைக்கும் கர்நாடகால இருக்க டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸுடைய ஃபீஸஸ் இருக்கு. ஸோ கர்நாடகால இருக்கிறதுலே கம்மியான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய 17,55,000 இந்த ஜேஎம்எம் ஹுபாலியில இருக்கிறது தான் இருக்கிறதுலே லோவஸ்ட் ஃபீஸா இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ்ல பாத்தீங்கன்னா ஜிஐடிஏஎம் விசாகப்பட்டினம்ல இருக்கிற இந்த மெடிக்கல் காலேஜ் 2024ல 25,37,000 இருந்திருக்கு. அண்ட் இந்த வருஷமும் அதே ஃபீஸ் தான், எந்த இன்க்ரீஸும் இல்லாம 25,37,000 இந்த வருஷமும் அதே ஃபீஸ் தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கேரளா பார்க்க போறோம். கேரளால இருக்கிற காலேஜ் பாத்தீங்க அப்படின்னா டீம்டு யூனிவர்சிட்டி, டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டி. ஸோ அம்ருதா எங்க இருக்கு அப்படின்னா கொச்சியில இருக்கு. அதனுடைய 2024 ஃபீஸ் பாத்தீங்கன்னா 25 lakhs இருந்திருக்கு. அண்ட் 2025லயும் 25 lakhs ஃபீஸ் தான். ஸோ டீம்டு யூனிவர்சிட்டியுடைய ஃபீஸ் இது. கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிஞ்சதும் ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்கு நினைச்ச காலேஜ் கிடைக்கல, அதுக்கான மார்க்ஸ் பத்தல,
சிலருக்கு வந்து காலேஜே எங்களுக்கு அலாட் ஆகல, என்னோட மார்க்ஸ்க்கான காலேஜ் எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு ரெக்ரெட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கலாம். பட் உங்களுடைய டிட்டர்மினேஷன் வந்து எம்பிபிஎஸ்ஸா தான் இருக்கும். உங்களுடைய இன்ஸ்பிரேஷன், டிட்டர்மினேஷன், பேஷன் எல்லாமே வந்து நான் வந்து மெடிக்கல் தான் படிக்கணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். வரி பண்ணிக்காதீங்க. உங்களுக்காக தான் கனா அகாடமியோட ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்கு. ஆல்ரெடி நான் 2-3 வருஷம் ரிப்பீட் பண்ணிட்டேன், என்னால இதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ண முடியாது, பட் ஸ்டில் என்னுடைய டிட்டர்மைண்ட் பேஷன் அண்ட் ஆம்பிஷன் வந்து மெடிசன் தான், டாக்டர் தான் நான் ஆகணும், எம்பிபிஎஸ் தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்களால ரிப்பீட் பண்ண முடியாது, இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல என்னால அவ்வளோ ஃபீஸ் பே பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, ஃபாரின்ல இருக்கிற கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மெடிக்கல் படிக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் கனா அகாடமி ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுக்குறோம். மெடிக்கல் கவுன்சிலிங் அண்ட் அட்மிஷன்ஸ்ல உங்களுக்கு என்ன கைடன்ஸ் வேணும்னாலும் கனா அகாடமிக்கு கால் பண்ணுங்க. our expert team will guide you. Thank you.